ஹாப்பி சாபத். இந்த நாளில் கூட நம்ம ஊழியறிக்கை தான்சானியா அப்படிங்கிற பகுதியிலேருந்து சான்சிஃபார் அப்படிங்கிற ஒரு சின்ன தீவில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி அந்த சான்சிஃபார் அப்படிங்கிற தீவில் அட்வென்டிஸ்ட் சபையில் மக்கள் சேர்ந்தாங்க, யார் சேர்ந்தாங்க, அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை 1986 ஆரம்பிக்குது. அந்த காலத்தில் நடந்த கதை. இப்போ எசேக்கியா அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து நம்ம சான்சிஃபாரில் பார்க்குறோம். இவர் ஏற்கனவே தான்சானியாவில் இருந்து அங்கே குடும்ப பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதிலிருந்து சிக்கிக்காமல் விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சான்சிஃபார் அப்படிங்கிற அந்த தீவுக்கு வந்துடுறாங்க. அப்படி அந்த தீவுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தவங்க ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கை படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த புக்கு யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, W. டங்கன் ஈவா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவர் ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் முன்னாள் துணை தலைவராக இருந்திருக்கார். அவருடைய புத்தகத்தை தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த புத்தகத்தை இவர் வாசிக்கிறார். வாசிக்கும் போது அதோட தலைப்பே எப்படி இருக்குதுன்னா, உண்மையான ஓய்வு நாள் வெள்ளியா, சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்குது. தலைப்பே வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அவருக்கு அது அந்த காலத்தில் அப்படி படிக்கும்போது அதை ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்தோன்னே பயங்கர கன்ஃபியூஷன், இன்னும் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பகுதியில் பல மக்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை நடத்துவாங்களாம். அயல்நாட்டு செய்தியில அது தப்பு அப்படிங்கிறதுல அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. இவர் என்னைக்கு ஆராதனை நடத்துவாருன்னா ஞாயிற்றுக்கிழமை. அந்த பகுதியில பல பேர் கிறிஸ்தவர்கள் இல்ல, இவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் ஞாயிற்றுக்கிழமை தான் போறவரா இருக்காரு. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவருக்கு மனசுல என்ன இப்படி எல்லாம் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், எது உண்மை ஒண்ணுமே புரியல அவருக்கு. இது அவர் மனசு போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. கால்குலஸ், இயற்பியல், வேதியியல் போன்ற பாடத்துல தேர்ச்சி பெற முடியாம இந்த மாதிரி பாருங்க, இந்த புத்தகத்துல இப்படி போட்டிருக்காங்க. மேல்நிலை பள்ளியில அவரோட சேர்ந்து ஒரு மாணவர். அப்படி பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல இது பொய்யா இருக்கும், இது தப்பா எழுதிருப்பாங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஓய்வு நாள் அந்த புத்தகத்துல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், உண்மையான ஓய்வு நாள்னு சொல்லி ஆதாரத்தோட அதை மறுக்கவே முடியாத அளவு பயங்கர வலுவான ஒரு ப்ரூஃபோட கொடுக்கிறதுனால இவர் மனசுல போட்டு அது இது ஒரு சந்தேகத்தோடயே இறையியல் பாடத்தை படி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் அது போய் நினைச்சாலும் அவங்க மனசுக்குள்ள மாதாந்திர வாழ்த்து செய்தியின் போது அவ்வாறு செய்தி யார் கொடுத்தாங்களோ ஏதோ பேச்சுக்கு தான் அப்படி எழுதி இருக்காரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் நினைக்கிறாரு. அவரோட உறவினர் இவரை எப்படி இருக்கா அப்படின்னு கூட விசாரிச்சு ஒரு வார்த்தை கூட எழுதி இருக்கல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா மீட் பண்றாங்க. அவர் இவர் கேக்குறாரு, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் பதில் போறாரு. அதுக்கு அந்த உறவினர், நன்றா இருக்கேன், இறையியல் கேள்வி கேக்குறாங்க, அவரும் பதில் சொல்றாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் எழுதுறாரு. சாமுவேல் ஒரு போதகராகும்படி சொன்ன அந்த முதல் நபர் அவர் மட்டுமல்ல, எப்பவுமே அவருக்கு இந்த மாதிரி கேட்கிறவங்க அவர் ஒரு பதில சொல்வாராம். அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சபை அங்கத்தினர்களை சந்திப்பதற்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கும் சபைக்கான வேலை செய்வதற்கும் நான் இறையியல் பாடத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புறாரு. அதுக்கு அந்த நபர், அந்த உறவினர் என்ன சொல்றாருன்னா, ஜெபி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அனுப்புறாரு. சாமுவேலும் ஜெபிக்கிறதுக்காக உண்மையாக ஜெபிக்கிறாரு. அப்ப இறுதி தேர்வை எழுதுறதுக்கு போறாரு. அங்க மேல பார்த்து தேவனே நீர்தான் டெஸ்ட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேல இன்னொரு 5 பாடம், இப்படி கிட்டத்தட்ட 20 பாடம் வாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸில இருந்து 20 பாடம் படிச்சிராங்க. படிச்சிட்டு டெஸ்ட் வச்சிட்டு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் 20 பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கறாரு. யோஹானா அவங்க ரெண்டு பேத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு இல்லைங்களா, நான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பேன், அதனால என்ன பண்றாருன்னா அது எனக்கு 3 ஜோடி Dress சொல்றாரு. ஆஷ் கலர்ல ஃபுல் பேண்ட், மற்றொரு துறைக்கு மாறுவது எல்லாவற்றையும் விட்டு போறது கஷ்டம். அப்புறம் ப்ளூ கலர்ல பொறியியல் துறையிலிருந்து விலகணும். 3 கொடுக்கறாரு. ஆளாளுக்கு 3 கொடுக்கறாரு. அட்வென்டிஸ்ட்
பல்கலைக்கழகத்துக்கு போகணும். அதனால இதுக்காகவே இவ்வளோ ஒரு புத்தகத்தை ஃபுல்லா படிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது நடந்து வந்து 1986 அப்படி இருக்கும்போது அந்த தீவுல ரொம்ப ஒரு அப்படியே தேவனுடைய சத்தத்துக்கு வேற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோனே அவர் அப்படியே கிளம்பி போனாரே ஒரு ட்ரெஸ் அதை நினைச்சு பாக்குறாரு. பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சீஷர்கள் மேல இருக்கதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 3 ட்ரெஸ் கிடைக்குதுனாலே அது கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு நபர்களை பத்தி சிந்திச்சு பார்க்கறாரு. அவங்க ட்ரெஸ் வாங்கிக்கறாங்க. வேறு சிலர் வந்து அவர் வந்து தாங்கள் தங்கள் பெற்றோரிடம் விடைபெறணும், தங்களுடைய சுதந்திரத்தை பெறணும்னு நினைக்கிறாங்க. அந்த நபர்களையும் நினைச்சு பார்க்கறாரு. அவங்க வந்து இயேசுவை மறுதலித்த நபர்களையும் அவர் வந்து நினைச்சு பார்க்கறாரு. அவங்க எல்லாம் விரும்பவில்லை, நான் வந்து அவருக்கு அது விருப்பமில்லை, நினைச்சு பார்க்க விருப்பமில்லை. அப்ப இந்த புத்தகத்தை சாமுவேல் தொடர்ந்து ஜெபிக்கிறாரு, அவர் ஞானஸ்தானம் பெறாரு. அந்த சமயத்துல உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த புத்தகத்தை எல்லாம் படிக்க தேர்வு செய்யறாரு. பொதுவா வந்து அந்த சமயத்துல தேர்வு செய்யப்படுகிற ஒரு வசனத்தை அவர் தேர்வு செய்யல. அதுக்கு மாறா அவர் என்ன படிக்கிறாருன்னா மத்தேயு 28:19 ஓய்வு நாளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒரு புத்தகத்தை முடிச்ச உடனே இரண்டாவது புத்தகத்தை வந்து யோஹன்னா வந்து கொடுக்கறாங்க. இரண்டாவது புத்தகத்தையும் அந்த பாடத்திட்டத்தை கொடுத்தோனே இரண்டாவது புத்தகத்துல 20 பாடம் அதையும் முடிச்சிடுறாரு. இப்ப வந்து மூணாவது புத்தகத்தை கொடு. அந்த இரண்டாவது புத்தகத்தை முடிச்ச உடனே என்ன கிடைக்கும், அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, சான்றிதழ் கிடைக்குது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வேத பகுதியை யோசித்தவராக தான் ஒரு போதகராக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று சாமுவேல் உணர்ந்தார். அவருக்கு வந்து உணர்த்தப்படுது வேத பகுதியை வாசிக்கும் போது. பிறகு தனக்கு ஏன் சாமுவேல் என்று பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. வேதாகமத்துல வர்ற சாமுவேல் பெற்றோர் போல இவரது பெற்றோர்களும் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அதனால அவருக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா சாமுவேலோட அம்மாவை அந்த பெரிய கதவு எங்க இருக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சு அவருடைய அப்பாவுக்கு வந்து விதைப்பை புற்றுநோய் இருந்தது. கிட்டத்தட்ட அவர் மரித்து போற நிலையில இருந்தாரு. ஒரு மருத்துவர் வராரு. மருத்துவர் அவரு வந்து இவங்களை வந்து வழி நடத்திட்டு போறாரு. அங்க இருக்க ஒரு வீட்டு சபைக்கு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து அவங்க வந்து குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த 3 புத்தகத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஞானஸ்நானமும் எடுத்துக்கறாங்க. சாமுவேல் பெற்றோர் குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சாமுவேல் பிறக்கிறாரு. அவங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூடவே இந்த யோஹன்னா இந்த டாக்டர் எல்லாரும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தொடர்ந்து இப்படி தான் அந்த பிறப்பையும் ஞானஸ்நானத்தின் போது தான் தேர்வு செய்த வசனத்தையும் சாமுவேல் யோசித்த போது 20 பாடம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு போறாங்க. அங்கேயும் போய் நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப சாமுவேல் என்ன செய்றாரு, எசேக்கியேல் என்ன பண்றாங்க, தன்னை வந்து வழி நடத்துன அந்த டாக்டருக்கும் யோஹன்னாவுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துறாங்க. இப்ப வந்து 1989ல வந்து அவருக்கு முதல்ல போதகர் வராங்க அந்த பகுதியில. அதுக்கப்புறம் 1995ல என்ன நடக்குதுன்னா அங்க வந்து ஒரு ஆலயம் கட்டுறாங்க. இப்ப எத்தனை ஆலயம் அங்க இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 6 ஆலயங்கள் இருக்கு. அது இல்லாம தனியா ஒரு 5 கிளைகள், 5 ஓய்வு நாள் பள்ளிப்பாட அந்த பாடங்கள் நடத்துற குட்டி குட்டி இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தேவனுக்கு வந்து இவங்க நன்றி சொல்றாங்க. இவங்க வந்ததுனால நான் வந்து ஓய்வு நாளை குறிச்சு ஓய்வு நாளுடைய தேவனை குறிச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரோட ஃப்ரெண்டான மோசஸ் வந்து மறுபடியும் அவங்க பழைய இடத்துக்கே அவர் போயிட்டாரு. இருந்தாலும் இவங்க கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க அந்த மருத்துவம் அட்வென்டிஸ்ட் மருத்துவம் இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம் மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். நான் அவரை சார்ந்திருக்க முடியும் என்பதற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். தேவன் என்னை எங்கு அழைத்தாலும் அங்கு செல்ல ஆயத்தமாக இதுல எனக்கு என்ன பாடம் நான் கத்துக்கிட்டேன்னா ஒரு புத்தகம் காலனோட 13ஆம் வார காணிக்கை வந்து வேலை செய்யும் சிலி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்துக்கு பயன்படும்னு சொல்லி கத்துக்கிட்டது. அது இல்லாம ஒருத்தவங்கள ஓய்வு நாள் சத்தியத்தை கத்துக்க வைக்கிறதுக்கு இவங்க எப்படிலாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ண அவங்களோட தேவைகளை சந்திச்சு ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்மளும் வந்து மற்றவர்களுடைய தேவைகளை சந்திச்சு அவங்களுக்கு புத்தக ஊழியம் செய்வதன் வழியாக நம்ம வந்து கண்டிப்பாக ஊழியம் செய்ய முடியும், மிகப்பெரிய மகத்தான ஊழியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன்.